கேஜேசி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். 11/5/2025 குரு பெயர்ச்சி பலனை பற்றி ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறோம், அதை போய் பாருங்கள். இது 3வது தொகுப்பு. இந்த 3வது தொகுப்பில் சிம்மம், கன்னி, விருச்சிகம் இந்த 3 ராசிக்கும் குரு பலனை பற்றி பார்க்கலாம். சிம்ம ராசியை பற்றி, சிம்ம ராசியில் வந்துட்டு பாதி பலன் ஏற்றமாகவும் பாதி பலன் இறக்க பலனாகவும் இருக்குது. அதாவது நன்மை தீமை அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நன்மையை பற்றி நம்ம பார்க்கலாம். 11ஆம் இடத்துல மிதுனத்தில் அந்த குரு வராரு. சிம்மராசிக்கு 11ஆம் இடம் மிதுனம். அப்போ அந்த மிதுனத்தில் வரக்கூடிய குரு என்ன பலனை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, மூத்த சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு இவங்க 2 பேருக்குமே நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது 5ஆம் இட பார்வையாக துலா ராசியை அந்த குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்குறார். சிம்மத்துக்கு 3ஆம் இடமாக மாறுது. அது மிதுனத்துக்கு 5ஆம் இட பார்வையாக அமையுது. இந்த 3ஆம் இடம் சொல்லக்கூடியது இளைய சகோதரம் சகோதரிகளுக்கு அவங்களுக்கு நற்பலனை கொடுக்கக்கூடியதாக அது அமையுது. 7ஆம் இடம் பார்வையாக தனுசு ராசியை அந்த குரு பகவான் பார்க்குறாரு. அது சிம்ம ராசிக்கு 5ஆம் இடமாக மாறுது. இப்போ 5ஆம் இடம்ன்றது முன்னேற்றத்தை பற்றி சொல்லக்கூடியது. அவங்களுடைய தொழில் வளர்ச்சி, சிம்ம ராசிக்காரர்களுடைய தொழில் வளர்ச்சியை பற்றி சொல்லக்கூடியது. அவங்க ஒரு சில முன்னேற்றத்துக்காக செய்ய வேண்டிய அதை எதிர்பார்த்து இருந்திருப்பாங்க. அந்த எதிர்பார்த்த இந்த நேரம் நடக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் இப்போது அமைஞ்சிருக்கு. அதனால் அந்த முன்னேற்றத்துக்கு தேவையான, தொழில் வளர்ச்சிக்கு தேவையான, உத்தியோகத்து உயர்வுக்கு தேவையான, இப்படி எல்லாமே நடக்கக்கூடியதாக இருக்குது. அந்த முன்னேற்றத்துக்கு தொழில் வளர்ச்சி முன்னேற்றத்துக்காக முதலீடு செய்யணும் அப்படின்னாக்கா முதலீடு செய்யலாம். இதெல்லாம் இப்போ நடக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. அடுத்தது 9ஆம் இட பார்வையாக சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இட பார்வையாக சிம்ம ராசிக்கு 7ஆம் இடம் பார்க்கறதுனால மனைவி வழி விகல்பங்கள்லாம் குறையும், முன்னேற்றம் ஏற்படும். அவங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படும். மனைவிக்கு ஒரு சில ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள், நகை எடுக்கணும், போகணும் அப்படின்லாம் இருந்திருப்பாங்க. இல்லை ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஆசைகள்லாம் இந்த நேரத்தில் கடன் வாங்கி கூட நிறைவேற்றக்கூடிய நேரமாக அமையும். இதெல்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கும். கெடுபலனை பற்றி பார்த்தோம்னா, சிம்ம ராசியில் கேது உட்காந்துருக்காரு. கும்பராசியில் சனி, ராகு இவங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க. குரு 9ஆம் இட பார்வையாக பார்க்குறாரு. இந்த 9ஆம் இட பார்வையாக குரு பார்க்கறதுனால கெடுபலன்கள் ஓரளவுக்கு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த குரு அஸ்தங்கம் ஆனார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வண்டி வாகனங்களில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கூடுமான வரைக்கும் தூர பயணம் செல்லக்கூடியவங்க வண்டி வாகனங்களில் போகிறத தவிர்த்துறது ரொம்ப நல்லது. சிம்ம ராசியில் 3 நட்சத்திரம் மகம், பூரம், உத்திரம். உத்திரம் 1ஆம் பாதத்தோட அந்த சிம்ம ராசி முடிஞ்சிடும். இப்போது மக நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டோம்னாக்கா, மக நட்சத்திரத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். குருவுக்கு 2ஆம் இடம். சிம்மத்துக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்காரு. அதனால் 28 நாள் குரு பெயர்ச்சி ஆனதுலேருந்து 28 நாள் வரைக்கும் கெடுபலன் இருக்குது. அந்த கெடுபலனில் தசை பகுதிகள் பாதிப்படைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சராய்ப்பு, வண்டி வாகனங்களில் விழுந்து தசை பகுதிகள் அடிபடுறது இந்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த 28 நாள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதன் பிறகு வரக்கூடிய நேரம் ஆண்டு முழுவதும் நல்லா இருக்கும், பயப்பட தேவையில்லை. பூர நட்சத்திரத்துக்கு 7ல் சிம்மராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால 36 நாள் கடுமையான பலனாக இருக்குது. அந்த கடுமையான பலன் வண்டி வாகனங்களில் தான் கூடுமான வரைக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வண்டி வாகனங்களை தவிர்த்துறது ரொம்ப நல்லது. அந்த 36 நாள் கழித்து அதுக்கப்புறம் உங்களுக்கு நற்பலனாக தான் இருக்கும். உத்திர நட்சத்திரத்துக்கு அப்படின்னு எடுத்தோம்னா, குருவுக்கு 3ஆம் இடமா அந்த சிம்மராசி அமைஞ்சிருக்கிறதுனால 58 நாள் குரு பயிற்சியானதுலேருந்து 58 நாள், அந்த 58 நாளுக்குள்ள நற்பலன் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்குது. ஏன்னா
உத்திரம்ன்றது வந்து சூரியனுடைய நட்சத்திரம். குரு வந்து சூரியனுக்கு மிக நட்பானவர். அதனால் இந்த 58 நாளுக்குள்ளே உங்களுக்கு நற்பலன் கண்டிப்பாக நடக்கும். கன்னி ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பார்க்கறதுனால குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி, சுப செலவுகள் வரும். அதே மாதிரி தொழிலில் வந்துட்டு ரொம்ப எச்சரிக்கையாக பேசுங்க. ஏன்னா உங்களுடைய வார்த்தைகளே உங்களுக்கு எதிர்ப்பாக வந்து நிற்கும். ஏன்னா 2ஆம் இடம்ன்றது வந்து துலாம் ராசி. அந்த துலாம் ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரனுடைய வீட்டை குரு பார்க்கறதுனால வார்த்தைகளை விட்டு நீங்களே மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அதனால் வார்த்தைகளை கோபப்படாமல் ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படுங்க. உங்களுடைய வார்த்தைகளே எதிர்ப்பாகி தொழிலில் வந்துட்டு முடக்கம் ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்புகள் வரும். குடும்ப செலவுகள் அதிகரிக்கும். 7ஆம் இட பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால தாய்க்கு நற்பலன் உண்டு. தாய் வழி முன்னேற்றங்கள் ஏற்படும். தாய்க்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துருப்பாங்க, அந்த உடல் நலிப்பணிகள் தீரும். அதே மாதிரி வீடு சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிருந்துருப்பீங்க. அந்த வீட்டை சீர் பண்ணக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. புதுசாக வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டை கட்டலாம். புதுசாக நிலபலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கலாம். புதிய மனை வீட்டு மனை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்கலாம். சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. 9ஆம் இட பார்வையாக 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நோய் தீரும். இது வரைக்கும் உடல் உபாதைகளோடு இருந்தவங்களுக்கு உடல் உபாதைகள் நிவர்த்தி ஆகும். கடன் தொல்லை தீரும். இதுக்கு முன்னே தொட்டதுக்கெல்லாம் பயந்து போயிட்டு என்ன நடக்குமோ எது நடக்குமோன்னு பயத்திலேயே ஒரு காரியத்தையும் தள்ளி தள்ளி போட்டு வந்துருப்பீங்க. அதெல்லாம் தெளிவு ஏற்படும். அந்த தெளிவு ஏற்பட்டு குடும்பத்தில் நற்பலனாக அமையும். தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். இதெல்லாம் வந்து நன்மையாக தான் இருக்குது. சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு வேணும். ஏன்னா இந்த நேரத்தில் ஜீரண கோளாறுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆகையினால உணவு கட்டுப்பாடு மிக கவனமாக செயல்படுங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காளி வழிபாடு செய்கிறது ரொம்ப உத்தமம். செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமையில் 3 எலுமிச்சம்பழம் எடுத்துமோங்க. அதை 3த்தையும் தலை சுற்றுங்க. சுற்றிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை காலால் மிரிங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை சூளத்தில் சொருவுங்க. இன்னொரு எலுமிச்சம்பழத்தை அங்கே அம்மா மடியில் காளி மடியில் வச்சுட்டு குங்குமம் மட்டும் வாங்கி இட்டுக்குங்க. மீதி எதுவுமே வீட்டுக்கு எடுத்துன்னு வராதிங்க. குங்குமத்தை கூட வாங்கி இட்டுக்கிறதோட சரி, அந்த குங்குமத்தை கூட அங்கேயே டிஸ்போஸ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இதை செஞ்சிங்கனாலே போகிறோம். எல்லாருமே இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க எல்லாருமே 3 நட்சத்திரக்காரர்களும் காளியை வழிபாடு செய்கிறது ரொம்ப உத்தமம். விருச்சிக ராசி, உங்களுக்கு ஒரு வருஷம் 6 மாதமாக எந்த அளவுக்கு வச்சு செய்யணுமோ அந்த அளவுக்கு ரொம்ப வச்சு செஞ்சுருக்கும். ஏன்னா உங்களுக்கு அர்க்காஷ்டமி சனி நடந்துட்டு இருந்தது. அந்த அர்க்காஷ்டமி சனி எப்படிலாம் உங்களை வந்துட்டு தொழிலில் முடக்கம் ஏற்படுத்துறது, உடல் உபாதைகள் கொடுக்கறது, தாய் வழி விகல்பங்கள் ஏற்படுறது, வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் வர்றது அப்படின்ட்டு இப்படி கெடுபலனாகவே நடந்துட்டு இருந்தது. இந்த கெடுபலன் வந்துட்டு எப்போ முடிஞ்சது, எப்போ முடியும் அப்படின்ற ஒரு நிலையில் ரொம்ப மனக்குழப்பத்தில் இருந்துருப்பீங்க. உங்களுக்கு விட்டுது அப்படின்னு நினச்சிருந்துருப்பீங்க. இப்போ சமீபமாக ஒரு மாத காலமாக. ஏன்னா அந்த சனி பகவான் அஸ்தங்கத்தில் இருந்தார். இப்போது வரக்கூடிய 29ஆம் தேதி, மார்ச் மாதம் 29ஆம் தேதி கிழக்க அந்த சனி பகவான் உதயமாகறதுனால உங்களுக்கு திரும்ப அந்த பழைய நிலை, பழைய மனவேக்காடு இது எல்லாமே ஏற்படக்கூடியதாக வருது. இது உங்களுக்கு முழுமையாக கொடுக்குமா அல்லது வந்து கம்மியாகுமா அப்படின்னு பார்த்தா வரக்கூடிய குரு உங்களுக்கு நற்பலனாக தான் அமைக்கிறார். ஏன் அப்படின்னா அந்த குரு பகவான் வந்து உங்களுடைய அந்த சனி பகவானுடைய வேகத்தை குறைச்சி 10 கெட்டது நடக்கணுன்றத வந்து குறைச்சி ஒரு 2-3 கெடுதல் மட்டும் நடக்கிற மாதிரி குறைச்சி கொடுக்கக்கூடியவராக அந்த குரு பகவான் வந்து தடுத்து நிறுத்துறாரு. அந்த சனி பகவானுடைய தாக்கத்தை தடுத்து நிறுத்துறாரு. ஆகையினால விருச்சிக ராசி நேயர்கள் கூடுமான வரைக்கும் கொஞ்சம் தெளிவு ஏற்பட்ட மாதிரி தான் நீங்கள் தைரியமாக செயல்படலாம். விருச்சிகத்துக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்கிறது ஓரளவுக்கு மன நிம்மதி ஏற்படும். கொஞ்சம் இது வரைக்கும் தூக்கம் இல்லாமல் ஒரு மனக்குழப்பத்தில் தெளிவு இல்லாமல் திடீர்னு எழுந்திரிச்சு உக்காந்துக்கிட்டு நாளைக்கு என்ன நடக்குமோ இப்போ என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு பயத்தோட பீதியோடு இருந்தவங்களுக்கு இப்போது
கொஞ்சம் மன நிம்மதி ஏற்பட்டு கொஞ்சம் நல்ல உறக்கத்துக்கு செல்லுவீங்க. கொஞ்சம் மன அழுத்தம் குறையும். அதே மாதிரி விருச்சிகத்துக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால விரயங்கள் குறையும். பண விரயம் குறையும். வீண் செலவு, மருத்துவ செலவு, இந்த மாதிரி செலவுகள்லாம் குறையும். அதே மாதிரி 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பண வரவுகள் ஏற்படும். நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும். இதெல்லாம் வந்துட்டு பண வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் செலவும் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த செலவுகள் வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சி சேஃப்டியில் கொஞ்சம் முன்னேறக்கூடியதாக இந்த நேரம் கொஞ்சம் அமைஞ்சிருக்கு. தந்தை வழி உதவிகள் கிடைக்கும். தந்தைக்கு உடல் உபாதைகள் இருந்திருந்தால் அந்த உடல் உபாதைகள்லாம் தீரும். அவருடைய அனுகூலம், தந்தையுடைய அனுகூலம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இளைஞர்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றத்தில் தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை நிவர்த்தி பண்ணி ஓடக்கூடிய நேரமாக தான் அமைஞ்சிருக்கு. விருச்சிக ராசிக்காரர்னாலே பொதுவாக மௌன ராசின்னு சொல்லக்கூடியது. மௌனமாக இருந்து ஒரு காரியத்தையும் செயல்படுத்தக்கூடியவங்க நீங்கள். ஆகையினால் நீங்கள் தெய்வ பலமும் மனோபலமும் கொண்டவங்களாக இருக்கிறீங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொன்னோம்னா ஜீவசமாதி, சனிக்கிழமை அன்னைக்கு ஜீவசமாதி எங்கே இருக்குதோ அந்த ஜீவசமாதிகளை போய்ட்டு தரிசித்து அங்கே சில ஏழைகளுக்கு தயிர் சாதம் விநியோகம் பண்ணுறது இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நற்பலனாக அமையும். மாதத்தில் ஒரு சனிக்கிழமை ஜீவசமாதிக்கு போயிட்டு வர்றது ரொம்ப உத்தமம். நன்றி, வணக்கம்.